அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, மானிட வாழ்வில் திதி யோகம் கர்ணம் நட்சத்திரங்கள் என்பது எப்படி வேலை செய்கிறது, தனி மனிதனுடைய வாழ்வில் பலன்கள் வழங்குவதா இல்லையா அப்படின்றத இன்றைக்கு பார்க்க போகிறோம். பிண்ட அண்டத்தினுடைய கால நிர்ணயமே திதி யோகம் கர்ணம் இவைகளை குறிக்குதுன்றத தெளிவாக ஒரு சிறிய விளக்கம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பலன்களை எடுத்து உரைப்பதற்கு திதி யோகம் கர்ணம் அவைகள் குறியீடுகளாக காணப்படுகிறதே தவிர அவைகள் ஒருபோதும் பலன்களை வழங்குவதில்லை. பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பு கிரகங்களுக்கும் ராசிகளுக்குமே அதிக முக்கியத்துவமும் அதிக பலமும் உண்டு. அதனால தான் ஜாதகம் எடுத்தோம்னா கிரக பலமும் ராசி பலமும் அந்த தசாம்ச வர்க்கம் அஷ்ட வர்க்கம்லாம் போட்டு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ஜாதகத்தில் பலன்களை எடுப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் அவர்களெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆதிகால பாரம்பரியத்தினுடைய அமைப்பில். அப்போ இந்த திதி யோகம் கர்ணம் நட்சத்திரங்கள் இதெல்லாம் கால நிர்ணயத்துக்காக உருவாக்கப்பட்டது, கால நிர்ணயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட குறியீடுகள். இப்போ திதி என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட கால நிர்ணய அளவு. அந்த திதி 12 பாகமாக பிரித்து 30 திதிகள் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அந்த 15 30 30 × 12 பெருக்கணும்னா 360 வந்துடும். அப்போது 360 டிகிரி 12 ராசிகளுக்கும் எடுத்துங்களா. அந்த திதியில் அரை பாகம் கொண்டது தான் கர்ணம் 6 டிகிரி. அப்போ ஒரு திதியில் 2 கர்ணம் வந்துடும். யோகம் என்பது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கூட்டு கணக்கீடு. ஒரு நட்சத்திரனுடைய பாகை 13 டிகிரி 20 கலை. இதனுடைய தன்மை தான் 27 நட்சத்திரங்கள் 27 யோகங்கள் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே காலத்தின் அளவீடு செய்வதற்காக பூமியிலிருந்து வளிமண்டலத்தில் கிரகங்களுடைய சூரியனிலிருந்து ராகு கேது வரைக்கும், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேதுகள் பயணங்களுடைய தன்மையை கால நிர்ணயம் அவங்க எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த இடத்துல போயிட்டுருக்காங்க அப்படின்னு குறிப்பதற்காக குறிக்கப்பட்ட குறியீடுகளே. இவைகள் எங்கே பயன்படுத்துகிறாங்க, தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கேயுமே அது பயன்படாது. அதை வைத்துக்கொண்டு வேறு ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையிலும் ராசியினுடைய அடிப்படையிலும் பலன்கள் நம்ம எடுக்கலாம். அப்போ இந்த திதி யோகம் கரணம் முன்னோர்கள் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, திருவிழா காலங்களிலும் விவசாயம் பயிரிடுவதற்கும். ஏன் விவசாயம் பயிரிடுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த நாள் நல்ல நாளா அப்படின்னு குறிப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி தொடங்க போகிறோம். அது சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அசுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும். சுப நிகழ்ச்சின்றது ஒரு திருமணம் வச்சுங்க, அசுப நிகழ்ச்சின்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய திதிகளும் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு அந்த நாள் நல்ல நாளா அப்படின்னு பார்ப்பதற்கும், ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த நாட்களில் எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த கர்ணத்தில் எந்த யோகத்தில் அந்த செயல் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்பதற்கும் குறிப்பதற்கும் கால நிர்ணயத்தை குறியீடுகளாக பயன்படுத்திய இந்த பஞ்ச அங்கங்களுடைய தன்மை. இதில் ஒருபோதும் தனி மனிதனுடைய பலன்களை துல்லியமாக எடுக்க முடியாதுன்றத உறுதியாக என்னுடைய குருநாதர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வழிமொழிகிறேன். வள்ளல் பெருமான் சொல்லுவார், நான் சொல்வதெல்லாம் நானாக இல்லை, இறைவன் சொல்லும் வார்த்தையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவர்கள் பாட்டில் வாசகம் வரும். அது மாதிரி இன்றைக்கி நான் எதெல்லாம்
முன்மொழியறனோ எதெல்லாம் பேசுகிறனோ அது என்னுள் இருந்து என்னுடைய குருநாதனுடைய வாக்காக தான் அது வரும். எனக்குன்னு எந்த நாலேஜும் கிடையாது. ஏன்னா நான் பரம்பரையாக ஜோதிடர்களுடைய குடும்பத்தில் பிறக்கலை. ஒரு தலைமுறை 2வது தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தன்மையில் தான் ஏதோ முற்பிறவியில் விட்ட குறை தொட்ட குறையே இந்த பிறவியில் தொட்டு இருக்கிறேன்றத நான் உணர்ந்து அதை சொல்கிறேன். இந்த வாரங்கள், திதிகள், ருதுக்கள், கல்பம், யுகங்கள், கரணம், மனுக்கள், யோகங்கள், அயனங்கள், நட்சத்திரங்கள் இவை எல்லாமே எதுக்காகனா கால நிர்ணயத்துக்காக. இந்த கால நிர்ணயம் செய்யும்போது இப்போ ஒரு ருதுக்கள் போகுதுன்னு வச்சுங்களேன். ருதுக்கள்னால் சூரியனுக்கும் பூமியிலிருந்து கீழ் திசையாக, அதாவது தென் திசையில் சில காலமும் வட திசையில் சில காலமும் இருப்பார். அப்படின்னா அப்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த சூழல்களை சீதோஷ்ண காலத்தை 6 ருதுக்களாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ இந்த 6 ருதுக்களில் எந்த ருதுவில் பிறந்தா ஒருத்தர் நல்லா இருப்பார் நம்ம சொல்ல முடியுமா? மார்கழி மாதம் ரொம்ப குளிராக இருக்கும், சித்திரை மாதம் ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த திதி யோகம் கரணம் மூலியமாக பலன்கள் எடுத்து சொல்கிறது. அதுக்குன்னு தனியாக பலன்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ 11 கர்ணங்கள் இருக்குது. கோயில்களில் வழிபடுவதற்கு உண்டான அமைப்புகள் அந்தந்த மிருகங்களுடைய கர்ணத்தினுடைய மிருகங்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு முன்னிறுத்தி வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த இடத்தையே தலை விருட்சங்களும் இருக்கும். அந்தந்த நட்சத்திரங்களுக்கு திதிகளுக்கு ஏற்ற மரங்களை சொல்லியிருப்பாங்க. அதுபோல தான் சொல்லியிருக்காங்களே கண்டி முன்னோர்களுடைய வழிபாடு, நம்மளுடைய சுப நிகழ்ச்சிகள், அப்புறம் இந்த திருமணத்துக்கு தாய் தந்தையரை முக்கியமாக பயன்படுத்தி அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி அந்த இடத்த சில சடங்குகள்லாம் செய்வாங்க பாரு. இந்த மாதிரி சுப அசுப நிகழ்ச்சிகளை முன்னிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த திதி யோகம் கரணங்கள் மூலியமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் தனி மனிதனுடைய பலன்கள் எங்கும் காமிச்சதாக முன்னோர்களுடைய ஆதிகால பாரம்பரியத்தில் எந்த மூல நூல்கள்லையும் கிடையாது. ஆனால் இப்போ அந்த ஜோதிடர்களுடைய இடைச்சர்களில் இதை யாரும் மனதை புண்படுத்துவதற்காக இதை நான் சொல்லலை. இது ஏற்றுக்கிறவங்க ஏற்றுங்க, ஏற்றுக்காதவங்க விட்டுருங்க. ஏன்னா அனைவருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்குதுன்ற காரணத்துக்காக மட்டும்தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் கண்டி யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக அல்ல. அப்போ இந்த திதி யோகம் கரணங்கள்லாம் கால நிர்ணய அளவீடு பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தானே கண்டி தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பலன்கள் ஒருபோதும் வருவதில்லை. அப்போ தனி மனிதனுடைய பலன்கள் எப்படி வருது அப்படின்னா, அவருடைய லக்கணம், அவருடைய ராசி, அவருடைய சூரியன் அமர்ந்த கிரகங்கள், சந்திரன் அமர்ந்த கிரகங்கள், அந்த 9 கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கு, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு, எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு, அதற்கு ஏற்றாற்போல் சில சூத்திரங்கள் இருக்குது, சூட்சம விதிகள் இருக்குது. அதனுடைய தன்மையில் பலன்கள் எடுத்து நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு கால நிர்ணயம் செய்வதற்கேன்றதை நம்ம உறுதியாக சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு விளக்கம் பாருங்கள். பிண்ட அண்ட தத்துவத்தில் கால நிர்ணயத்தில் எப்படி அது வருது அப்படின்றத ஒரு சிறிய விளக்கம். இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறந்து 16 வயது வரைக்கும் வரான். 16 வயதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு சுரக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் உடலுடைய வளர்ச்சி பெறுவதற்காக அது பயன்பற்றும். 16 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதனுடைய உடலில் இந்திரியங்கள் ஒரு இடத்த சேரும். அந்த இடத்த சேரக்கூடிய இடம் மூலாதாரம் சொல்லுவோம். அந்த மூலாதாரத்தை பிரம்மன் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். அதனால்தான் அந்த மூலாதாரத்திலிருந்து உருவாகக்கூடிய கரு உற்பத்தி தான் சிருஷ்டி உற்பத்தின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கை பெற்று கரு உருவாகுது, அதுதான் சிருஷ்டி உருவாகிறது. அப்போ பிரளயம்ன்றது தான் மரணம். வள்ளல் பெருமான் அற்புதமாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டார். 2 விஷயத்தில். ஒருத்தன் பிறக்கிறது சிருஷ்டி உருவாகிறது, ஒருத்தன் இறக்கிறது பிரளயம் ஆகிறது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அக்னி, மூல அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய மூல ஆதாரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன், அந்த பிரம்மன் தொப்புள் கொடி பிரம்மன், அதாவது மூலாதாரத்திலிருந்து 2.5 அங்குலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தன்மையில் ஒரு நாற்சதுரமாக ஒரு பை இருக்கும். அதுதான் நம்ம உண்ணும் உணவுகள் போயிட்டு அந்த இடத்த தங்கும். அந்த தொப்புளுக்கு மூலாதாரத்துக்கு 2.5 அங்குலத்துக்கு மேலே
அந்த பையில் உணவுகள் சேர்க்கப்பட்டு அப்படியே கூழ்மையாக்கி ருத்ரன் என்று சொல்லக்கூடிய நம்ம உடல் பாகத்தில் ருத்ர நாடின்னு ஒன்று இருக்குது. அந்த ருத்ர நாடி என்ன பண்ணுமா, அங்கேருந்து ஒரு ஆவி வந்து அந்த உணவை வந்து நல்லா அழிச்சு, அதனால்தான் ருத்ரனுக்கு வந்து அழிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க. பிண்டாண்ட தத்துவத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பெல்லாம். அப்போ ருத்ரன் வந்து அந்த உணவை சத்தை கூழ்மையாக்கி அதுக்கப்புறம் அந்த வயிற்றில் உள்ள நரம்புகள், அந்த நாற்சதுரத்தில் இருக்குதுன்னு சொன்னால தொப்புள் கொடிக்கும் பக்கத்தில் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய நரம்புகள் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாம்பு மாதிரி அந்த நரம்புகள் வந்து இப்படி படர்ந்து இருக்குமா. அது சத்தை கிரகிச்சு ஒரு பங்கு மேலே எடுத்து போவோம், ஒரு பங்கு கீழே தள்ளுமா. ரெண்டாக பிரியும் அந்த சத்தை. மேலே எடுத்துக்கிறதுக்கு வந்து தற்கால ஜீவிப்பு, ஒரு ஜீவன் வந்து ஜீவிப்பதற்கு தற்கால சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்குமா. அது ஒரு பங்கு கீழே தள்ளிச்சுல்ல, அது என்ன பண்ணும், நேராக மூலாதாரத்துக்கு மூல அக்னிக்கு வட அக்னியில் போயிட்டு சேர்ந்துக்கும். அந்த இடத்த மறுபடியும் அந்த ருத்ரன் ஆவின்னு ஒன்று சொல்லக்கூடிய அந்த இடத்த அந்த மலத்தை அந்த சத்தை மறுபடியும் ஒரு ஆவி கலந்து அதை சிதைச்சி பிரித்து எடுக்குமா. அது வந்து சேர்த்து வச்சுக்கும். அந்த சேர்த்து வைக்கிறது தான் உடலில் ஏற்படக்கூடிய சத்து பலமாக சேர்த்து வச்சுக்கும். அதன் மூலியமாக உருவாகக்கூடியது தான் இந்திரியம். இப்படி எப்படி வந்து அண்ட தத்துவத்தில் சிரசு வந்து அண்டமாகவும் கழுத்தின் கீழே இருக்கிற பிண்டமாகவும் வள்ளல் பெருமான் சொல்லுவார். உடம்பே பிண்டம் சொல்லுவோம். அந்த பிண்டத்தையும் தலை வந்து அண்டமாகவும் தலைக்கு கீழே இருக்கிற கழுத்து வந்து பிண்டமாகவும் இருக்குது. இந்த அமைப்பு தலைக்கு கீழே இருக்கிற அமைப்பில் வந்து ருத்திரன், மகாவிஷ்ணு, பிரம்மன், தொப்புள் கொடி, இந்த மூல அக்னி, மூல ஆதாரம், இவற்றையெல்லாம் காற்றோடு கலந்து இருக்குமா. அதே கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அண்டம் என்று சொல்லக்கூடிய சிரசில் நெற்றி பொட்டில் அந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவம் சுழிமுனையில் இருப்பார்களாம். அதான் நெற்றி பொட்டில். இந்த மாதிரி அண்ட பிண்டம் இது இயங்கிறதுக்கு இந்த கால அளவுகள் எடுத்துக்குது இல்லை. ஒரு உணவை உட்கொண்டோம்னு வச்சுங்களேன், 5 நாழிகை வந்து அது எடுத்துக்குமா. இந்த ப்ராசஸ்லாம் போய் முடிக்கிறதுக்கு 5 நாழிகை. அப்படின்னா நம்மளுடைய மணிக்கணக்கில் பார்த்தோம்னா 2 மணி நேரம். ஒரு உணவை எடுத்து உட்கொண்ட பிறகு மறுபடியும் ஒரு உணவை எடுத்துக்கிறதுக்கு உண்டான கால அமைப்பை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. அது இதற்காகத்தான். இந்த கால நேரத்தில் இந்த உணவை இப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இப்போ எங்கே பயன்படுது திதி, யோகம், கரணம், வாரங்கள், திதிகள், ருதுக்கள், இந்த இடத்துல வந்து ஏன் தேவைப்படுதுன்னா, எந்த காலகட்டத்தில் எந்த சீதோஷணத்தில் எந்த உணவை எப்படி எடுத்தால் எப்படி செரிக்கும், எப்படி அது வந்து உடலில் உள்ள சத்தாக மாறும்ன்றத நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க. ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான கால நேரம் எவ்வளவு நேரம். அதுவே இந்த உணவை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், உடலில் வந்து தத்துவ கெடுதி உண்டாகும். ஏன்னா ருத்திரனிடந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆவி அது போயிட்டு சிதைக்கணும்ல, அதுக்கு டைம் கொடுக்கணும். அதுலேருந்து சிதைச்சி அந்த விஷ்ணு பாகம் என்று சொல்லக்கூடிய தன்மையை உறிஞ்சி அந்த சத்தை மேற்புறமாக எடுத்து போகிறத வந்து அதை தான் வந்து சொர்க்கவாசல் மேலே ஏறுதுன்னு சொல்லுவாங்க. விஷ்ணு மேலே ஏறுறத வந்து வைகுண்டம் போகிறாரு அப்படின்றது. அதே கீழே இறங்குறது வந்து உடல் பாகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சேமித்து வைத்து கொள்ளும் அந்த கீழ்பாகத்தை. அப்போ விஷ்ணு பாகம் முடிஞ்சுதான் விஷ்ணு பாகத்திலிருந்து சேர்த்து வச்சதை மனிதனுடைய அந்த காமத்துக்கு பயன்படக்கூடிய மூலாதாரத்தில் போய் தங்கும். அதுதான் பிரம்மன் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்த ருத்திரன், மகாவிஷ்ணு, பிரம்மன். அதனால தான் அடி வயிறுக்கு தொப்புளுக்கு கீழே பிரம்மனுடைய தன்மையை காமிப்பாங்க. முத்திரை கூட போடுவாங்க. இதயத்தில் போட்டாங்கன்னா அது வந்து ருத்திரன். அதே மார்பு கீழே போட்டாங்கன்னா அப்படியே அதுங்க பேர் வந்து தாமரை போல வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு.
அதே வயிற்றுக்கு கீழே ஒரு முத்திரை இருக்குது, அதை போட்டாங்கன்னா வந்து காம முத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த 3 பேருமே இதை ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த பிண்டத்தினுடைய தத்துவத்தை தான் நம்மளுடைய ஆலயங்களில் வகுத்து வைத்தார்கள். இந்த முறையில் தான் இந்த பிண்டம் இயங்குதுன்றதுக்காக மட்டும்தான் இதை வகுத்தாங்க. இதே அந்த இருதயத்தில் ருத்திரபாகம் என்று சொல்லக்கூடிய தன்மையில் இருக்குது இல்லை, அது இயங்கிக் கொண்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுதான் மனிதன் வந்து உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த ருத்திரபாகம் உணவை செரிக்கக்கூட தன்மை இல்லாத பண்ணிடுதுன்னா அதுதான் போய் அழிக்கணும். உணவை அழித்து அந்த மகாவிஷ்ணுக்கு அந்த சத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு பயன்படணும்ல ருத்ரபாகம், அதை அழிக்கக்கூடிய கடவுளாக அவர் வேலை செய்யலைன்னா அந்த பிண்டம் வேலை செய்யாது. இந்த பிண்டம் வேலை செய்யாத உயிர் நீர்த்துரும். அப்போ முதல் கர்த்தா யார் பாருங்க, ருத்ரமூர்த்தி தான். ஒரு பிண்டம் இயங்கிறதுக்கு யார் கர்த்தா? ருத்ரமூர்த்தி. காக்கும் கர்த்தா யார்? ருத்ரன் அழித்த அந்த சத்தை பிரித்து உடல் பாகத்துக்கு கொடுக்கறது யார்? விஷ்ணு. அதனால தான் காக்கும் கடவுள் விஷ்ணு கர்த்தா. சரி, இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அடுத்தது இந்த ஆசை, மோகம், காதல் இதெல்லாம் அதுக்கு உண்டான தன்மையெல்லாம் கொடுக்கறது யார்? பிரம்மன். அவர் தான் படைக்கும் தொழில். இந்த மாதிரி பிண்ட தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் கோயிலினுடைய வழிபாடுகளும் கோயில்களுடைய கர்த்தாக்களினுடைய வழிபாடுகளும் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கால நிர்ணயம், எந்த காலத்தில் எந்த உணவு எப்படி எடுத்து எப்படி இந்த உடற்பாகத்துக்கு சிதைச்சு அது ரதமாக சதமாக சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற கால அளவுகளுடைய தன்மையே இந்த அமைப்பில் வந்து பயன்படுது. அப்படின்றதுக்காக வகுப்பதற்காக விவசாயம் செய்வதற்கும் வழிபாடுகள் செய்வதற்கும் சடங்குகள் செய்வதற்கும் நாட்களை குறிப்பதற்கும் இவைகள்லாம் திதி, யோகம், கர்ணங்கள் வந்து பயன்படுது, நட்சத்திரங்கள் பயன்படுது. இது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் பலன்களாக ஒருபோதும் வந்து உறுதி சொல்ல முடியாது. கண்ட யோகத்தில் பிறந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, சௌபாக்கியம் இதில் பிறந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்த பிரதம திதியில் பிறந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, பஞ்சமி திதியில் பிறந்தவங்க ஒரு மாதிரி பிறப்பாங்க. அதெல்லாம் எந்த பஞ்சமி தேதியில் ஏழ்மையும் இருப்பான், பணக்காரனாக இருப்பான், நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். பிரதம தேதியில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவனும் இருப்பாங்க, கல்வி அறிவியாளரும் இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. அதனாலலாம் ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தத்தில் கால நிர்ணயம், பிண்ட அண்ட தத்துவம் இயங்குவதற்கு உண்டான கால நிர்ணயம் எல்லாமே கணிதம் தாங்க. அது இல்லைன்னு வச்சுக்க உலகமும் இயங்காது, இந்த பிண்டமும் இயங்காது. அது வந்து 6 வகுத்த அருட்பெருஞ்சோதியினுடைய கடவுள் இன்னைக்கு நேற்ற ஏங்கன்ட்டு. இப்போ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்தோம்னு வச்சுங்களேன், அற்புதமாக காணப்படும். இந்த பிண்டாண்ட தத்துவத்தில் ஒரு யுகங்கள், ஒரு எத்தனை மணி நேரம் இருக்குது, அத்தனை மணி நேரமும் அதை சரிசமமாக வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் பல மில்லியன் ஆண்டுகள் வந்து கடந்து வந்திருக்கும் இந்த கலியுகத்துக்கு. இப்போ எப்படி வந்து ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்து இறக்கின்றார், அந்த இறக்கும் இது வந்து ஒரு சிருஷ்டி உருவாகி ஒரு சிருஷ்டி பிரளயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு மனிதன் பிறந்து இறக்கிறது, இந்த பிறந்து இறக்கிறத அப்படியே அண்டத்துக்கு போட்டோம்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் நம்மளால் கணக்கே பண்ண முடியாது. பல லட்சம் கோடி ஆண்டுகள் வந்து கடந்து வந்திருக்கு இந்த பூமி, இந்த யுகங்கள். நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இந்த பூமி அண்டங்களுடைய வாழ்க்கைக்கும் ரெண்டும் சேம் தான். அது வந்து பறந்து விரிந்த அண்டங்கள் பல கோடி ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. இந்த பிண்டங்கள் வந்து சில 100 ஆண்டுகள் இல்லை சில வருடங்கள் வந்து கடந்த பிறகு பிரளயம் ஆகி போகுது, அதாவது மரணம் எய்து கொள்ளுது. இந்த விஷயத்த மரணம் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இறைவனை அடைவது. அதற்கு உண்டான சாத்திய கூறுகளுக்கு வழிபாடு தான் நம்மளுடைய உணவு முறைகளாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி. உணவு எடுத்துக்கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து இருக்கும் பொழுதே அந்த உணவை இந்த உடம்பு ஏற்றுக்கிற வரைக்குமே அந்த உடல் வந்து நல்லா இருக்கும். உணவை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த உடல் மாறிடுச்சுன்னா அது வந்து பிரளயத்தை சந்திச்சிடும். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த அண்டத்தையும், சிரசுன்று சொல்லக்கூடிய அண்டத்தையும், பிண்டம் கழுத்துங்கீழே இருக்கிற பிண்டத்தையும் ஒன்றா மாற்றணும். உணவு இல்லாத உயிர் வாழக்கூடிய தன்மையாக மாற வேண்டும். அதை தான் நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் பண்ணாங்க.
அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது உணவு எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு காற்றை வைத்து கபாலத்தின் வழியாக சுவாசத்தை இருக்கும் பொழுது 10வது துளை ஓப்பன் ஆகி அது மூலியமாக உணவு வந்து இறைவன் இந்த அண்டம் எப்படி இயங்குதுன்றது சொல்லுவோம்ல, அந்த அண்டத்திலிருந்து இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுவதுமாக மாறிடும் அந்த அமுதம் சுரந்ததுன்னா. அதனால தான் உணவை வைத்து கொண்டே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அதை கண்டுபிடிச்சிடணும் உயிர் உடல். அதனால தான் வந்து திருமூலர் சொல்லுவார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்போ உயிர் வளர்த்து என்ன பண்ண போகிறார் அவர்? அடுத்தது இறைவனை தான் அடையணும். அப்போ உடலை வளர்க்குறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் தான் அவர் வந்து இந்த 3000 பாடல்கள்லையும் சொல்லியிருப்பார் தத்துவத்தை. எந்த இடத்துலையும் வந்து போயிட்டு வந்து இப்படி கும்பிடுங்க அப்படி கும்பிடுங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்கிறது கிடையாது. எந்த சிறு தெய்வ வழிபாடுகளும் கிடையாது. அவருடைய வழிபாடு எல்லாமே வந்து உடலை எப்படி வளர்க்கணும், உடலை எப்படி பேணி காக்கணும், உருவ வழிபாடு எப்படி செய்து அப்படியே உள்ளத்தில் எப்படி வழிபாடு செய்து அப்படியே இறைவனை எப்படி அடைவது அப்படின்றத தான் திருமூலர் வந்து சொல்லுவார். அதனால தான் அப்பவே அவர் சங்கம் வளர்த்துக்கிறார். அந்த சங்கம் வளர்த்த திருமூலர் அதற்கு அப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் பிறப்பெடுத்த நம்மளுடைய வள்ளல் பெருமான் வந்து சமரச சுத்த சன்மார்க்கமாக அதை எடுத்தார். அதனால தான் அந்த 18 அதாவது மற்ற நூல்களிலேயே எல்லா நூல்களை விட முதன்மையான நூல் வந்து திருமூலர் எழுதிய திருமந்திரம் தான். அந்த திருமந்திரத்தில் வந்து எல்லா இடத்துலையும் இதைத்தான் சொல்லுவாங்க. வழிபாடுகள் முழுவதும் அக வழிபாடு புற வழிபாடு. புற வழிபாட்டில் வந்து இப்படியெல்லாம் வணங்கின உங்களுடைய மனம் அப்படியே மனதுக்குள்ளே போட்டு வணங்கினீங்கன்னா அவரே இறைவனாக மாறிவிடுவார். அந்த இடத்த பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 10வது துளை ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும்ன்றது தான் அவருடைய தாற்பயம். அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கிறதுக்கு உண்டான தாற்பயம், இந்த பிண்டத்திற்கு இந்த அண்டமாக மாறக்கூடிய தாற்பயம், இவை எல்லாமே வந்து கால நிர்ணயத்தினுடைய அடிப்படையிலே எடுத்துக்கொள்ளப்படும் உணவுகள். அதனால்தான் பாரம்பரியத்தில் எடுக்கப்பட்ட உணவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதி அற்புதமாக உன்னதமாக இருக்கும். எந்த ஒரு பொருளும் கெடுதல் இல்லாமல் ரசாயனம் இல்லாமல் சுத்த பரிசுத்தமாக. இப்போ உடல் வந்து எப்படியெல்லாம் உணவை வந்து பரிமாற்றம் செய்து அதை சத்தாக சித்தாக உடம்புக்கு மாற்றுதுன்ற விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன்ல. அப்போ அப்படிப்பட்ட உணவை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், பழைய பொருட்களை கெட்டுப்போன பொருட்களை உணவை எடுத்துக்காதீங்க. அதே போல் உணவை வந்து அதிகமாக கெடுதல் செய்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதே போல் வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய தன்மைகளை எந்த உடம்பு எந்த உணவை எடுத்துக்கணுன்ற அமைப்பையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான். தென்னிந்தியாவில் வந்து அரிசி உணவுகள் அதிகமாக எடுத்துப்பாங்க, வட இந்தியாவில் வந்து மாவு உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த சீதோஷ்ணத்துக்கு அது உகந்தது, இந்த சீதோஷ்ணத்துக்கு இது உகந்தது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அந்த உணவு இந்த உடலுக்கு கடைசியாக எப்படியெல்லாம் அது ரதமாக சதமாக மாறி உடலுக்கு சத்தாக சித்தாக அனைத்து விஷயமும் இன்றைக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியமும் அந்த உணவே பிரதானம்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை அது வள்ளல் பெருமானாக இருந்தாலும் சரி, திருமூலராக இருந்தாலும் சரி, அதி அற்புதமாக நமக்கு வழங்கிவிட்டு போயிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருந்த செயல்களை தான் அருணகிரியாக இருந்தாலும் சரி, குமரகுருபரராக இருந்தாலும் சரி, மற்ற யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அனைவருமே வந்து உணவு எடுத்துக்கொள்ளப்படும் அளவுகள் கால நிர்ணயம் இந்த அமைப்புகள்லாம் வந்து எப்படியெல்லாம் கணக்கிட்டுகிறார்கள்னா இந்த பஞ்ச அங்கங்களை கொண்டு தான் கணக்கிடுவார்கள். இந்த பஞ்ச அங்கங்களை கொண்டு கணக்கிடக்கூடிய கால நிர்ணயத்தை வைத்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பலன்களை எடுத்து உரைக்க முடியாதுன்றத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதிரி வாழக்கூடிய மானிட வாழ்வில் ஞானிகள் வந்து எங்கும் எந்த இடத்துலையும் வந்து இறைவனை வந்து துதிப்பார்கள், நினைத்து இறைவனோடு ஐக்கியமாவார்கள். அதே வந்து சித்தர்கள் வந்து இருதயத்தில் வைத்து வணங்குவார்கள். அதே வந்து கர்மகாண்டிகள், அதான் நல்லது கெட்டது இரண்டையும் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் வந்து அக்னியில் வந்து இறைவனை வந்து வணங்குவாங்க. அதான் யாகசாலைகள்லாம் வைத்து வணங்குறது.
அடுத்தது வந்து சாதாரண மனிதர்கள் வந்து பக்தி செய்து, அதாவது உருவ வழிபாடு வந்து விக்கிரகத்தில் வந்து வணங்குவார்கள். இன்றைய கோயில் குளங்களில் லட்சாதி லட்சம் கூட்டங்களாக கோடான கோடி மக்கள்கள் சாய்வதற்கு காரணம்னா சாதாரண பக்தி காண்டிகளாக இருக்கிறார்கள், சாதாரண பக்தி செலுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாருமே சீக்கிரம் ஞானிகள் அளவிற்கு, சித்தர்கள் அளவிற்கு முன்னேற்றம் அடைஞ்சாதான் அவர்களுடைய அடுத்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய, அடுத்த யுகங்கள் என்று சொல்லக்கூடிய அடுத்த மானிட பிறப்பில் வந்து நல்ல பிறப்பாக பிறந்து உடனடியாக இறைவனை அடையக்கூடிய தன்மையை அடைவார்கள். இன்னுமே வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அமைப்புகளுடைய விக்கிரகத்தையே வணங்கி கொண்டு இருப்பது வந்து இன்னும் முன்னேற்றம் அடையலன்றது தான் வந்து எடுத்துக்காட்டுதை கண்டி அது ஆதி காலத்தில் பாருங்கள், நிறைய பேர்கள் வந்து ஒரு சில வயதை கடந்த உடனே சித்தர்கள் மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகள் சித்தி செய்யக்கூடிய, அவர்கள் சொன்னால் பழிக்கும், அவர்கள் பார்வை பார்த்தா போதும் அப்படின்ற அமைப்புகள்லாம் வாழ்ந்ததுக்கு உண்டான காரணங்கள் வந்து இந்த உணவு முறைகளே, கால நிர்ணயம் செய்யக்கூடிய தன்மைகளே, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களே, வகுத்து வைத்த இந்த வகைகளின் அண்டம் எப்படி இயங்குது, அந்த அண்டத்தில் இந்த பிண்டம் எப்படி இயங்குது என்ற விஷயங்களை வந்து நல்லா கற்றறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய முன்னோர்கள் வந்து அற்புதமான வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். இப்போ இருக்கிறவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிண்ட லட்சணம் எப்படி இயங்குதுன்றத வந்து ஒவ்வொரு மனிதனும் அது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை தெரியணும்னா நான் வந்து சுருக்கமாக ஒரு சில இடத்துங்களில் தான் ஒரு வார்த்தைகளை போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் முழுவதும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வள்ளல் பெருமானுடைய நூல்களை வந்து வாசித்து பாருங்கள். உரைநடை பகுதியில் அண்ட பிண்ட லட்சணங்கள் வந்து அதி அற்புதமாக எடுத்து சொல்லியிருப்பார். அதை படித்தாலே மற்ற விஷயங்கள் அனைத்தும் அதில் அடங்குங்க. 6ஆம் திருமுறையும் அந்த உரைநடை பகுதியும் படித்தாலே போதும், மீதி எதையும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் அதெல்லாம் கடந்து வந்து சாற்றை பிழிந்து அப்படியே அமுதமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நானும் இந்த சாதி, சமயம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் கடந்து வந்து, ஆனால் அவர் சிறு வயதிலேயே அடையக்கூடிய தன்மையை பெற்றதற்கு முற்பிறப்பில் செய்த புண்ணிய விஷயங்களே அவரை வந்து அதுதான் ஓதாமல் உணர்ந்து உலகுக்கு பல கருத்துக்களை எடுத்து சொல்லி அதன்படி வாழ்ந்து ஐக்கியமாக ஆகியிருக்கார். அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் கூட இருந்தவங்களை வந்து 2000 பேர் 1000 பேர் அவர் வந்து அதே போல் மாற்றிருக்கலாம். ஆனால் அது மாற்ற முடியாது. ஏன்னா சிருஷ்டி எப்படி இயங்குதுன்றத சிருஷ்டியை அறிந்த பிறகு சிருஷ்டியின்படியே விட்டு விடுவார்கள். அதனால தான் இறைவன் வந்து இப்போ ஒரு சில தவறுகள் நடக்குது, குய்ய முறையான் கத்தனா கூட உடனே இறைவன் வந்து பீரிட்டு எழுந்து வராரா? இல்லை. அது எல்லாம் காரணம் என்னென்னா சிருஷ்டி ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக இயங்கிக்கிட்டு இருக்குது. இறைவன் நீக்கமாதிரி நிறைந்து கொண்டு இயக்கி கொண்டு இருக்கிறான்றத வந்து உண்மையாக நிதர்சனமாக சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம தீர்வுக்கு வருவோம். திதி, யோகம், கர்ணங்கள், நட்சத்திரங்கள் இது எல்லாமே வந்து கால நிர்ணயம் செய்வதற்கே அன்றி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பலாபலன்களை துல்லியமாக எடுத்து சொல்ல முடியாதுன்றத உறுதியாக அறுதியாக சத்தியம் செய்து சொல்லலாம், என் இறைவன் சொல்கிற மாதிரியே. அப்போ என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்ததை இந்த இடத்துல அவருக்கு பல கோடி நன்றியை தெரிவித்து, இந்த மக்களுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் பயன்படுத்திங்க. நமது நேயர்கள் ஆற்றிலோடு நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிகழ்வை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.